என் தொகுதிக்குள்ள கால் வைக்க கூடாது, மீறி வந்தா அடிச்சு கொன்னுடுவேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். தாவேகா நிர்வாகியை அமைச்சர் ஆவேசமாக மிரட்டும் ஆடியோ வைரல். ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏன் தொகுதிக்குள்ள வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? மறுபுறம் பேனர்ல என்னோட பேரை ஏன் இரண்டாவதா போட்டீங்க என்று ஆட்சியரிடம் மேடையிலேயே பகிரங்க வாக்குவாதம். சமூக வலைதளங்களில் புயலை கிளப்பி உள்ள தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி யார்? அவருடைய அரசியல் பின்னணி என்ன? விரிவாக பார்ப்போம். நாகர்கோவிலில் பிறந்து திருமணத்திற்கு பிறகு விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டியில் குடியேறிய கே ஜெகதீஸ்வரி தற்போது ராஜபாளையத்தில் வசித்து வருகிறார். ஏழ்மையான குடும்ப பின்னணியில் வளர்ந்த இவர் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்தில் 2018ஆம் ஆண்டு பிஎஸ்சி பட்ட படிப்பை முடித்தார். ஆரம்ப காலத்தில் போலீஸ் டுடே என்ற பத்திரிகையில் செய்தி ஆசிரியராக பணியாற்றிய இவருக்கு காவல்துறை அதிகாரிகள் தொடங்கி மாவட்டத்தின் முக்கிய அதிகாரிகள் வரை நெருக்கம் ஏற்பட்டது. அத்துடன் இவர் ஒரு தீவிரமான விஜய் ரசிகை என்பதும் விருதுநகர் மாவட்டத்தில் இவருக்கு கூடுதல் பிரபலத்தை கொடுத்தது. தொடக்கத்திலிருந்தே தீவிர விஜய் ரசிகையான ஜெகதீஸ்வரி படிப்பிற்காக 2015இல் பாண்டிச்சேரி சென்ற போது அங்கே புசி ஆனந்தை சந்தித்து விஜய் ரசிகர் மன்றத்தில் முக்கிய பொறுப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு தீவிரமாக பணியாற்றினார். அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக மாறிய போது விருதுநகர் திரும்பி கட்சி பணியாற்றியவரை விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமனம் செய்தது தாவேகா தலைமை. இதன் தொடர்ச்சியாக நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியின் தாவேகா வேட்பாளராக களமிறங்கி 10,605 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். படித்த புதிய இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் அமைத்த 35 பேர் கொண்ட அமைச்சரவையில் இவருக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. கட்சியின் மாவட்ட செயலாளராக நேர்கோட்டில் சென்ற இவருடைய அரசியல் பயணம் அமைச்சரான சில நாட்களிலேயே எதிர்கட்சியினரின் சூழ்ச்சியால் மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறேன், சமூக வலைதளங்களில் 90% பொய்யான தகவல்களை பரப்பப்படுகின்றன என புலம்பும் அளவுக்கு அவரை சுற்றி பல்வேறு சர்ச்சைகள் வரிசை கட்டிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தாவேகா ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் என்பவர் ராஜபாளையம் தாசில்தார் அலுவலகத்திற்கு வந்ததற்காக மற்றொரு நிர்வாகி ராஜகுருவிடம் என்னுடைய தொகுதிக்குள்ள வந்தா அடிச்சு கொன்னிடுவ என அமைச்சர் பேசியதாக வெளியான ஆடியோ வைரல் ஆனது. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏன் தொகுதிக்குள்ள வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே என் பேலைக்காதுன்னு இதை பார்த்து பைத்தியக்கிழமை தெரியுது அவனுக்கு. இதற்கு முன் ரவுடி ராக்கெட் ராஜாவுடன் அமைச்சர் நிற்கும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் விழாவில் தன்னுடைய துறையின் பேனரில் தனது பெயர் 2வதாகவும் மற்றொரு அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் 1வதாகவும் இருந்ததால் கொந்தளித்து நான் வேணும்னா எழுந்து போகவா என ஆட்சியரிடம் மேடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அமைச்சர்களுக்கு இடையே மோதல் என செய்திகள் வெளியான நிலையில் இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றனர். அதையொட்டி அமைச்சர் கீர்த்தனா பெட்டர் லக் வித் தி நெக்ஸ்ட் ஃபிக்ஷன் என்றும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி கட்டுக்கதைகளை ஒற்றை புன்னகையால் உடைத்தெறிவோம் என்றும் பதிவிட்டார்கள். ஆனாலும் இவர்களுக்குள் இருக்கும் மோதல் முடிவுக்கு வந்த பாடில்லை என்கிறார்கள் உள்ளூர் தாவேகா நிர்வாகிகள். ஊடகத்தில் பணியாற்றிய போது பத்திரிகையாளர் என அங்கீகரித்து அரசு கொடுக்கும் அடையாள அட்டைக்காக ஆட்சியர் அலுவலகம், தலைமைச் செயலகம் என அலைந்தவர் தன்னுடைய கடும் உழைப்பு மற்றும் முயற்சியால் முதல்வர் விஜயின் தீவிர ரசிகையிலிருந்து முதன்முறையாக எம்எல்ஏவாகி அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ள கே ஜெகதீஸ்வரி இந்த சர்ச்சைகள் எல்லாம் கடந்து மக்களின் எதிர்பார்ப்புகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.